அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருப்பினும் இன்று சற்று தாமதமாக நம் நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகி இருக்கின்றது. எமது பிரதான கட்டுப்பாட்டு அறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்காக உங்களிடம் நாங்கள் வருந்துகின்றோம். சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையிலே தேர்தல் திகதி இன்று அறிவிப்பு, ஆணைக்குழுவினால் வர்த்தமானி வெளியிட ஏற்பாடு என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. பார்க்கலாம். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் ஜனாதிபதி தேர்தல் திகதி மற்றும் வேட்புமனுக்களை பெறும் பொறுப்பேற்கும் திகதி உள்ளிட்ட தீர்மானங்களை அதிவிசேட வர்த்தமானி ஊடாக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று அறிவிக்க உள்ளது. இது தொடர்பாக ஆராயும் நோக்கில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நேற்று விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதன்போது தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி மற்றும் ஏனைய நியதி சட்ட ஏற்பாடுகள் குறித்து தனிப்பட்ட நபர்கள் முன்வைக்கும் கருத்துக்களுக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்று ஆணைக்குழு சொல்லியிருக்கின்றது. அநேகமாக இன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியும் அதே போன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியும் வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியும் வெளியாகலாம் என்று கூறப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான திகதியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று செப்டம்பர் 7 அல்லது அதற்கு பிந்திய ஒரு நாளில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ இன்றைய நாளில் அந்த இரு தினங்களும் வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்படி தேர்தலுக்கான திகதியை இன்றைய தினம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நேற்றைய தினம் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தான் களமிறங்க போவதாக அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி வேட்பாளராக நானும் களமிறங்குவேன் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் பொன்சேகா. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் இராணுவ தளபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை அவரால் உத்தியோகபூர்வமாக இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டது. நான் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க உள்ளேன் என்பதை மக்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்கும்போது அவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க இருக்கின்றார். குறிப்பாக 76 ஆண்டுகளாக ஆட்சி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு இட்டு சென்ற பயனற்ற அரசியல் குழுக்களால் நாம் இதுவரை வழிநடாத்தப்பட்டுள்ளோம். அதில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இலங்கையை அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். வருமானத்தை அதிகரிக்க இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும். இவற்றை நடைமுறைக்கு சாத்தியமாக்குவதற்கு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஆனால் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது வைப்பு பணமாக 30 லட்சம் ரூபாய் இம்முறை வைப்பு பணமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியென்றால் அவர்கள் குறிப்பிடும் அந்த விகிதத்தை பெறும் முதல் இருவருக்கு மட்டுமே அந்த பணம் மீண்டும் மீளப்பெற முடியும். ஏனையவர்களுக்கு அந்த தேர்தல் வைப்பு பணம் மீள கிடைக்காது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டும். இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி தேர்தல் களத்தில் குதிப்பதற்கு நானும் தயார் என்று நீதி அரசியலமைப்பு மறுசீரமைப்பு சிறைச்சாலைகள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நேற்று தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் களத்தில் குதிக்கிறேன் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் விஜயதாஸ் ராஜபக்ச. இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் அனைவரினதும் எதிர்காலத்தையும் விதியையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய திருப்புமுனை என்பதை நினைவில் நிறுத்தி மக்கள் வாக்களிக்க வேண்டும். இலங்கை மக்களினதும் எதிர்கால வெற்றியை முன்னிறுத்தி நான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவேன் என நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். இப்பொழுது நேற்றைய தினம் இந்த இருவரும், அதாவது சரத் பொன்சேகா மற்றும் விஜயதாஸ் ராஜபக்ச இருவரும் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்க போவதாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். அது உத்தியோகபூர்வமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரத் பொன்சேகா தனது எக்ஸ் வலைத்தளத்திலும் அதே போன்று விஜயதாஸ் ராஜபக்ச அமைச்சர் அவர்கள் நேரடியாக ஊடகவியலாளர்களை நேற்று சந்தித்தார். எதேபடியோ ஏற்கனவே மைத்ரிபால சிறிசேன தரப்பினரால் விஜயதாஸ் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்று கூறப்பட்ட போதிலும்
ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேட்கின்றார்கள், எந்த கட்சியில் களமிறங்கப் போகின்றீர்கள் என்று கேட்டதற்கு ஜனதா சந்தான நமின், அதாவது பல கட்சிகள் சேர்ந்த மக்கள் கூட்டமைப்பு என்ற பெயரிலே நான் களமிறங்குவேன். சரி, உங்களது சின்னத்தை கூறுங்கள் என்று கேட்டதற்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி என்னுடைய சின்னத்தை அறிவிப்பேன் என்று விஜயதாச ராஜபக்ச கூறினார். எந்த சின்னத்தில் போட்டியிடப் போகின்றார், அவருக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு வழங்கப் போகின்றார்கள் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச இருவரையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று சந்தித்து கூறினார்கள், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் 2 பேரும் கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் ஆதரவு தராவிட்டால் கட்சி பிளவுபடும், அப்புறம் பிறகு எங்களை கோபித்து கொள்ளாதீங்க எங்களோடு என்று சொல்லியிருக்கிறாங்க. ரணிலை ஆதரிக்காவிடின் கட்சி பிளவடைந்து விடும், மஹிந்த பசில் முன்னிலையில் பெரமுன எம்பிக்கள் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 75 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர். கட்சியின் பெரும்பான்மையான நிலைப்பாட்டுக்கு எதிரான தீர்மானத்தை எடுத்தால் கட்சி பிளவடையும் என பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச முன்னிலையிலே நேற்று தெரிவித்தார்கள். அவ்வளோ தைரியம் உங்களுக்கு வந்துட்டா என்று இவங்க மனதுக்கு நினைச்சிருப்பாங்க, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது, அது வேறு கதை. ஆனால் மனதுக்கு நினைச்சிருப்பாங்க, ஓஹோ உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துட்டா என்று கூட அவர்கள் நினைத்திருப்பார்கள். இது எப்படியோ வீரகேசரி பத்திரிகையின் 11ஆம் பக்கத்திலே அந்த செய்தியை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்னதான் நடந்தது என்று. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச தலைமையில் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலில் எவ்விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படாமல் பாரிய கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் நிறைவடைந்த நிலையில் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்குகளை நிலைநாட்டாமல் இருந்திருந்தால் இன்று தனி வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று குறிப்பிடுபவர்கள் எவரும் வீதிக்கு இறங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்று சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். எதேபடியோ 75 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை களமிறக்க வேண்டும் என்று. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் கிட்டத்தட்ட 140 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். 134 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவாகினார். இப்படி இருந்து இன்று அந்த 134 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 75 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதாக தெரிவிக்கின்றார்கள். எதேபடியோ கட்சி 2ஆக பிளவடைவதை யாராலும் தடுக்க முடியாது, பிளவடைந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு யார் காரணம் சொல்லுங்கள், யார் காரணம் என்று கேட்டதற்கு அப்படியே சொல்லிவிட்டார் நாமல் ராஜபக்ச, இந்த கட்சி 2ஆக உடைந்ததற்கு காரணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று. செய்தி வெளியாகின்றது வீரகேசரி பத்திரிகையில். பொதுஜன பெரமுனவை பிரித்து விட்டார் ரணில், நாமல் ராஜபக்ச காட்டம். எமக்கு பொருந்தாத கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினாலும் நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஆதரவு வழங்கினோம். நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. நாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேர்மையாக ஒத்துழைப்பு வழங்கினோம். ஆனால் என்ன நடந்தது? நேர்மையாக ஒத்துழைப்பு வழங்கினோம், இறுதியில் கட்சி 2ஆக பிளவுபட்டது மாத்திரமே எமக்கு கிடைத்த பலன் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அவரிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் இவ்வளவு உதவிகளை செய்தும் ஏன் அவர் மொட்டு கட்சியை பிளவுபடுத்தும் வேலைகளை செய்கிறார் என்று கேட்டதற்கு இல்லை அப்படியெல்லாம் இல்லை, மொட்டுக்கு மாத்திரமல்ல அவரது பழக்கமே அவ்வாறு தான், கட்சிக்குள் அவரை இணைத்து கொள்ளும் போதே அது எங்களுக்கு நன்கு தெரியும், கட்சிக்குள் இணைத்து கொள்ளும் போதே எங்களுக்கு நன்கு தெரியும், அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை மட்டும் பிரிக்கவில்லை, அவர் பிரித்த கட்சிகள் இயக்கங்களின் பட்டியலை நேற்று நாமல் ராஜபக்ச கூறினார். ரணில் விக்ரமசிங்க எந்தெந்த கட்சிகளை எல்லாம் பிளவுபடுத்தினார் அல்லது பிரித்தார் என்று பட்டியலிட்டார். பார்ப்போம் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இயக்கங்கள் என்று. ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, நல்லாட்சி அரசாங்கத்தை மட்டுமல்ல, ஜேவிபி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, LTTE என்று நேற்று நாமல் ராஜபக்ச சொன்னார். தமிழீழ விடுதலை புலிகளை கூட 2ஆக பிளவுபடுத்தினார் ரணில் விக்ரமசிங்க. எனவே இது அவரது பழக்கம் என்று நாமல் ராஜபக்ச நேற்று பகிரங்கமாக தெரிவித்தார். எது எப்படியோ
ஐக்கிய தேசிய கட்சியையும் பிரித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி சமகிஜன பலவேகே இந்த கட்சியை பிரிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அதிலே 2 பேரை மட்டுமே அல்லது 3 மட்டுமே வெளியில் எடுக்க முடிந்தது. ஆனால் அதிலும் ஒருவர் வாக்கு கேட்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக நேற்றைய தினம் அறிவித்தார் சரத் பொன்சேகா. இப்பொழுது அதிலிருந்து பிளவுபட்டு நிற்பவர்கள் ராஜித சேனாரட்ன, அதே போன்று குமாரவேல்கம. இருப்பினும் இந்த சமகிஜன பலவேகே என்ற ஐக்கிய மக்கள் சக்தியை ஆரம்பத்தில் உடைத்து கொண்டு இருவர் வெளியே வந்தார்கள். அவர்கள் அரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார. இவர்கள் தற்போது இவர்கள் கேபினட் அமைச்சர்கள். சரி, இன்னும் ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நிலையில் நேற்று சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சொல்கின்றார், நாட்டை சீரழித்த அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். யாரையா சீரழித்தது நாட்டை அப்படி என்று நாங்கள் கேட்டாலும் கூட அவர் பெயர் வடிவில் சொல்லவில்லை. நாட்டை சீரழித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம். நாட்டை சீரழித்த அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சபையில் உறுதி. எமது அரசாங்கத்தில் நாட்டை சீரழித்த அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவதுடன் திருடப்பட்ட அனைத்து பணத்தையும் நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம். நாட்டை வங்குரோத் அடைய செய்தவர்களுடன் இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதாலே நாங்கள் அப்போது நாட்டை பொறுப்பேற்க முன்வரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தாராம். அப்பொழுது இவர் அப்போது என்று சொல்வது எப்போது என்றால் அது அப்போதுதான். அந்த அப்போது 2022 ஆண்டு மே, ஜூன், ஜூலை காலப்பகுதிகளில் அவருக்கு அழைப்பு விடுத்தது வந்து நாட்டை பொறுப்பிடுங்கள் என்று. அதை அவர் நிராகரித்தார். ஏனென்றால் அப்பொழுது இந்த நாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கம் இருந்தது. இப்பொழுதும் அந்த அரசாங்கம் தான் இருக்கின்றது. ஆனால் அப்பொழுது இருந்த அரசாங்கம் என்ன சொல்கின்றார்? திருடர்கள் என்று சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது நாட்டை வங்குரோத்தடைய செய்தவர்களுடன் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ஆகவேதான் அன்றைய நாளில் நாங்கள் சேரவில்லை. 12 சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது. எதிர்க்கட்சி எம்பி எரான் கடும் விசனம். சர்வதேச நாணய நிதியத்தின் சகல நிபந்தனைகளையும் சட்டமாக்க வேண்டிய தேவை கிடையாது. நாட்டுக்கு எது பொருத்தமானது என்பதை நாமே தீர்மானிக்க வேண்டும். பொருளாதார நிலைமாற்றம் சட்டம் மூலம் நடைமுறையில் உள்ள 12 சட்டங்களுக்கு என்ன தெரிவிக்கிறார். 12 சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன தெரிவிக்கிறார். அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தில் அரச செலவுகளை 13% வரையறுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த தேசிய உற்பத்திக்கு அமைய செலவு வீதத்தை வரையறுப்பது பிரச்சனைக்குரியதாகும் என்றும் எரான் விக்ரமரட்ன நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். சரி, இப்படி இருக்கும்போது இந்த பொலிஸ்மா அதிபர் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பொலிஸ்மா அதிபரை அவரது பதவியை நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த போதிலும் இன்னமும் அவர் சேவையில் தொடர்கிறார். அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என்று நேற்றைய தினம் எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியது. இருப்பினும் கூட அவரேதான் தற்போது பொலிஸ்மா அதிபரா அல்லது வேறொரு பொலிஸ்மா அதிபரை நியமிக்க முடியுமா என்று கேட்டால் இன்னும் ஒரு தினத்தில், அதாவது நேற்று முன்தினம் கூறப்பட்டது இன்னும் 2 தினத்தில் என்று. அப்படி என்றால் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் இது தொடர்பாக அரசியலமைப்பு சபையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு வரும். எதேப்படியோ சபையிலே நேற்று இரு தரப்பினருக்கும் பயங்கரமான தர்க்கம் ஏற்பட்டது. பதில் பொலிஸ்மா அதிபர் நியமனம் ஆளும் எதிர்க்கட்சி சபையில் தர்க்கம். பதில் பொலிஸ்மா அதிபர் நியமனத்தை அரசியலமைப்பு பேரவையை முன்னெடுக்க வேண்டும் என சபை முதல்வரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். அவர் தெரிவித்த இந்த கருத்தினால் நேற்று ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் இந்த 2 தரப்பினரும் பரவலாக பேசிக்கொண்டார்கள். பாராளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை பிரதி சபாநாயகர் தலைமையில் கூடியது. அதன்போதுதான் இந்த வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. பிரதி பொலிஸ்மா அதிபர் நியமனத்திற்கு மீண்டும் அரசியலமைப்பு பேரவையை அழைத்து அதற்கு இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இணங்க முடியாது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய பொலிஸ்மா அதிபருக்கு தற்போது அந்த சேவையில் ஈடுபட முடியாது. அந்த பதவி வெற்றிடமானால் அந்த இடத்திற்கு பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்கே இருக்கின்றது என்றும் நேற்றைய தினம் GL பீரிஸ் கூறினார். எதேப்படியோ தற்போது பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருந்த போதிலும் இன்னமும் அது தொடர்பாக ஜனாதிபதி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இன்னும் 3 பேர் இருக்கின்றார்கள். இவர்களில் ஒருவர் பதில் பொலிஸ்மா அதிபர் ஆகலாம்.
ஆனால் சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார், இந்த பொலிஸ் மா அதிபர் பிரச்சனை தேர்தலுக்கு ஒரு இடையூறும் இல்லை என்று அந்த செய்தி இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அந்த செய்தியை பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது விஎஃப்எஸ் விவகாரம், விசா தொடர்பான விவகாரம், விஎஃப்எஸ் விவகாரம், விசா உடன்படிக்கையை சவாலுக்குட்படுத்தி சுமந்திரன் ராவ் சம்பிக்க மனு தாக்கல். விஎஃப்எஸ் குளோபல் விசா விநியோக விவகாரம் அண்மையில் கடும் சர்ச்சை கூறிய பேசும் பொருளாகி இருந்த நிலையில் இந்த விசா வெளிவள உடன்படிக்கையை சவாலுக்குட்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் சுமந்திரன், ரவுஃபாக்கையும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக 3 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் என்றும் அந்த செய்தி தொடர்கின்றது. இப்படி இருக்கும்போது நாம் அனைவரும் நன்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதி, மிக நேர்மையாக இருந்தவர் அவரது காலத்தில். அதே நேரத்தில் தமிழர்களது ஈழத்தமிழர்களது விடயத்திலாக இருக்கட்டும், இலங்கையில் ஒட்டுமொத்த தமிழர்களது பிரச்சனையிலும் எப்போதுமே தலையிட்டவர் விக்ரம்பாகு கருணாரத்ன அவர்கள். நேற்றைய தினம் அவர் காலமானார். விக்ரம்பாகு கருணாரத்ன காலமானார். நவசமசமாஜ கட்சியின் தலைவரும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை உள்ளடங்களாக இனப்பிரச்சினைக்கான நியாயமான தீர்வு குறித்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்தவருமான இடதுசாரி தலைவர் விக்ரம்பாகு கருணாரத்ன நேற்று வியாழக்கிழமை தனது 81வது வயதிலேயே காலமானார். 1943ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி பதுளை மாவட்டத்தில் லுணுகலையில் பிறந்த விக்ரம்பாகு கருணாரத்ன மத்துகம ஆனந்த கல்லூரியின் மாணவர் ஆவார் என்றும், அதோடு நவசமசமாஜ கட்சியின் தலைவரான விக்ரம்பாகு கருணாரத்ன சிறுபான்மை இனங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பல போராட்டங்களில் நாங்கள் விக்ரம்பாகு கருணாரத்னவை கண்டிருக்கின்றோம். அவரால் ஆக முடிந்த உயர் பதவிகளை அவரால் வைக்க முடியாமல் போனாலும் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டார். எல்லா தேர்தல்களிலும் போட்டியிடுவார். சில நேரங்களில் கொழும்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோடு இணைந்து செயற்பட்டவர் பல போராட்டங்களில். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக விக்ரம்பாகு கருணாரத்னவின் இழப்பு பேரிழப்பாகும் தமிழர்களுக்கு என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. பார்க்கலாம். விக்ரமபாகு கருணாரத்னவின் இழப்பு பேரிழப்பாகும் என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் விக்ரம்பாகுவின் மறைவு தமிழர்களுக்கு பெரும் இழப்பு, தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதில் உறுதியாக இருந்தவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனுதாபம். தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, தமிழர்கள் இந்த நாட்டில் தங்களுக்கு உரித்தான தனி தேசமாக வாழ உரித்துடையவர்கள் என்று மிக ஆணித்தரமாக சிங்களவர்களுக்கு எடுத்துரைத்த மிக சிறந்த மாமனிதரான விக்ரம்பாகு கருணாரத்ன சிறந்த முற்போக்கு அரசியல்வாதியுமான விக்ரம்பாகு கருணாரத்னவை தமிழர்கள் இழந்துள்ளதாக கருதுகிறோம். அவரது மறைவுக்கு இந்த உயரிய சபையூடாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். சரி, இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு இந்த பொலிஸ் மா அதிபரின் சேவையை இடைநிறுத்திய நீதிமன்றத்தின் உத்தரவு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. பொலிஸ் மா அதிபர் மீதான தடை தேர்தலை பாதிக்காது. சட்டத்தரணி சுமந்திரன். பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் பதிவிசார் நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த தடையானது நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை எந்த விதத்திலும் பாதிக்காது. தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் அவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்சர்கள் தொடர்பான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. வீரகேசரி பார்க்கலாம். ராஜபக்சவினரை பாதுகாப்பதற்கே முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோரல். மரிக்கார் எம்பி சபையில் குற்றச்சாட்டு. கோவிட் தொற்றில் மரணித்த முஸ்லிம் பிரஜைகளின் சடலங்களை எரித்த குற்றச்செயலில் இருந்து ராஜபக்சவினரை பாதுகாத்து அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தவே தற்போது அமைச்சரவை முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோர தீர்மானித்திருக்கின்றது என்று மரிக்கார் எம்பி தெரிவிக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த நாட்டிலே கலாச்சாரமான ஒரு நாடு. எனவே இந்த நாட்டிலே திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடைபெற வேண்டியது உண்டு. ஆனால் ஆணுக்கும் திருமணம் நடக்கப் போகின்றதா என்னது அதிர்ச்சியாக இருக்கின்றது. இல்லை, அவசரப்படாதீர்கள், அதிர்ச்சி அடையாதீர்கள். திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒன்று. ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்கும் இடையில் நடைபெறுவதல்ல. மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை நேற்றைய தினம் தெரிவித்திருக்கார். ஏன் அப்படி சொல்றார் பார்க்கலாம்.
ஓரினச் சேர்க்கையை அங்கீகரிக்கும் சட்டமூலத்தை ரத்து செய்யுங்கள். இன்றேல் தேர்தலில் பாடம் புகட்டுவோம். சர்வமத தலைவர்கள் எச்சரிக்கை. இலங்கையில் ஓரினச் சேர்க்கையை அங்கீகரிக்கும் சட்டமூலம் நாட்டின் பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்துக்கும் கேடு விளைவிப்பதுடன் நாட்டின் எதிர்கால சந்ததியினரை தவறான வழிக்கு இட்டுச் செல்லும் என்று பாரிய அபாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகும். நாட்டின் பாரம்பரியத்தை அழித்து கலாச்சார சீர்கேடுக்கு வழிவகுக்கின்ற சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதை சர்வமத தலைவர்கள் என்ற ரீதியில் வன்மையாக கண்டிப்பதுடன் அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை பேசும்போது தெரிவித்திருக்கின்றார், திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒன்று. ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்கும் இடையிலே நடைபெறுவதல்ல. சில வேளைகளில் சிலர் பிறப்பிலேயே ஓரின சேர்க்கையாளர்களாக இருக்கக்கூடும். அவ்வாறானவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏனையோருக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் இந்த ஓரின சேர்க்கையை அனுமதித்து சட்டமாக்கப்பட்டால் யாரும் தான் நினைத்த மட்டில் செயற்படக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஓரின சேர்க்கை தன்மையுடன் பிறக்கும் ஒருவரை சமூகத்தில் சித்திரவதைக்குட்படுத்துவது தவறு. ஏனையோருக்கும் கிடைக்கும் உரிமைகள் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் நேற்றைய தினம் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிக்கின்றார். இப்போ அது மட்டும்தான் இந்த நாட்டுக்கு குறைவாக இருக்குது. ஓரின சேர்க்கை சட்டம் மூலம், ஆமாம் நான் தவறாக சொல்லலை, அது மட்டும்தான் இப்போதைக்கு குறைவாக இருக்குது. அந்த சட்டமும் வந்துட்டால் எல்லா சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றுதான் நான் கூறினேன். இப்படி இருக்கும்போது இந்த போலீஸ் மா அதிபர் விவகாரத்தை பார்த்தோம், இந்த சட்டமூலம் தொடர்பாக விவகாரத்தை பார்த்தோம். லால் காந்த் இவர் மத்திய குழு உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தி, அதே போன்று ஜேவிபியை சேர்ந்தவர். இவர் சொல்கின்றாரு, இப்பொழுது இருக்கக்கூடிய ஊடகங்கள் அரசாங்கத்துக்கு கடைக்கு போகின்றார்கள் அல்லது அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள். அவர்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம், இந்த ஆட்சியாளர்கள் தோல்வியுற்றால் சில நேரங்களில் சில ஊடகங்கள் மூடப்படலாம், என்ன நடக்குமோ என்று எங்களுக்கு தெரியாது என்று ஒரு அச்சுறுத்தும் துணையில் பேசியதாக நேற்றைய ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டிருந்தது. தினகரன் பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் தோற்றால் ஊடகங்களுக்கு என்ன நடக்கும் என தெரியாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தோல்வி அடைந்தால் சில ஊடகங்களுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாதுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் KT லால் காந்த் தெரிவித்துள்ளார். அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். என்ன நடக்கும் என்று தெரியாது என்றால் அதிலே பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஊடகங்களை அச்சுறுத்தும் ஒரு துணியா பேசினார் என்பது குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். இவர் மட்டுமல்ல, அண்மையில் கூட வசந்த சமரசிங்க மத்திய குழு உறுப்பினரும் இதே போன்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். எதை எப்படியோ பார்ப்போம். இன்றும் ஏராளமான செய்திகளை கொண்டு வந்தோம். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.